இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல குடும்பம்யா. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு குலதெய்வ கோயிலையே திருட வந்திருக்கீங்க. பெரிய பெரிய திருடனுங்களே மிஞ்சிட்டீங்க. ஹலோ, மரியாதையா பேசுங்க. யார பார்த்து திருட்டு குடும்பம்னு சொன்னீங்க? நாங்க ஒன்னும் உங்க கோயிலுக்கு வரல. நீங்களா தானே எங்களை கூப்பிட்டீங்க. எங்க அத்தை திருவிழா செலவை மொத்தமா ஏத்துக்கிட்ட போது பல்ல காட்டிட்டு வந்து நின்னீங்கல்ல. இப்ப சிலை காணாம போனதும் அவங்க மேலேயே பழி போடுறீங்களா? ஏமா, நாங்க கூட அந்த அம்மா பக்தியில தான் அவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்பதானே தெரியுது சிலையை திருடதான் அவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு. மரியாதையா பேசு. எங்க சித்திக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். யார் பொருளுக்கு ஆசைப்பட்டு பழக்கம். உங்களுக்கு வேணா உங்க அம்மா பெரிய தெய்வமா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலையை திருடுன திருடி, அவ்வளவுதான். இவ்வளவு ரோசம் வருதுல்ல, மரியாதையா சிலை எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாது. யார பார்த்து திருடின்னு சொல்ற? தம்பி, என்ன பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டுற? தப்பு பண்ணது நீங்க. ஒழுங்கா சிலை இருக்கிற இடத்த சொல்லிட்டா நல்லது. இல்ல ஒருத்தர் இங்க இருந்து போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு திருட்டு பட்டம் கட்டுறீங்க. நாங்க என்ன பார்த்து அமைதியா இருப்போம் நினைச்சிட்டியா? என் அண்ணாமலை தான் திருடான்னு எப்படியா சொல்றீங்க? ஏன் இந்த கோதண்ட இருக்காரு, அவர் திருடலாம்ல? அவர் திருடி இருக்க மாட்டாருன்னு என்ன நினைச்சியா?